ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான காடை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுது சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கணும். அப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் பொடி சேர்த்து இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். 6 காடையை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா சேர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கழுவும் போது அதில் இருக்க அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். இதை நீங்களும் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். அடுத்து இந்த மசாலா காடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விடணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நம்ம வறுவல் தான் செய்கிறோம். இதை மூடி போட்டு வேக வைக்கும்போது அதிலிருந்தே தண்ணி விடும். இப்போ பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இதை லைட்டாக கிளறி கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ இது கொஞ்சம் வெந்திருக்கு. திரும்ப இதை மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். அடுத்து இதில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி வர்றது வரைக்கும் நல்லா வேக விடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். இப்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்க்குறோம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன், அதனால் நல்ல மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்து இதில் இந்த காடையில் ஒரு நல்ல மணமும் சுவையும் கொடுக்கறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இதை சேர்த்து கிளறும் போது இந்த வறுவலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலையும், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தா நமக்கு சுவையான காடை வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, இது நல்லா வெந்து அந்த மசாலாலாம் காடையோட நல்லா பிடிச்சிருக்கு. இது சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் கரம் மசாலா சேர்க்கிறத விட பெருஞ்சீரக பொடி, நெய்யெல்லாம் சேர்த்து வறுக்கும்போது ஒரு நல்ல சுவை கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிராய்லர் சிக்கனுக்கு பதிலாக இந்த மாதிரி காடை, மட்டன், நாட்டுக்கோழி சிக்கன் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். எல்லாரும் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.